بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நிய்யத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் எப்படி நிரம்ப இருக்கிறதோ அதுபோன்று மரணித்தவர்களுக்கும் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் மரணித்தவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன என்பது குறித்த கருப்பொருளை மையமாக கொண்டு இன்றைய ஜும்மா உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். நம்மை சுற்றி வாழக்கூடிய நல்லவர்கள், தீயவர்கள், எளியவர்கள், உறவுகள், நண்பர்கள், கணவன்மார்கள், மனைவிமார்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் என்றெல்லாம் நம்மை சுற்றி வாழக்கூடியவர்களுக்கு நாம் எப்படி கடமையாற்ற வேண்டும் என்பது குறித்து நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். நம்மை விட்டு சென்று விட்டவர்களுக்கும் நாம் கடமையாற்ற வேண்டியிருக்கிறது. அந்த கடமைகள் குறித்து நாம் பார்க்கலாம். மரணித்தவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமை என்பது ஒருவரினுடைய மரண செய்தியை கேட்டதிலிருந்தே துவங்குகிறது என்பதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் காலத்தினுடைய அறிஞர்களை நான் கவனித்திருக்கிறேன். ஜனாசாவினுடைய வீட்டிற்கு வந்தால் அவர்கள் கவலையோடு கைசேதத்தோடு அமர்ந்திருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மரணித்தவர் இவரினுடைய உறவாக இருப்பாரோ, மரணித்தவர் இவர்களினுடைய தந்தையாக இருப்பாரோ என்று நாங்கள் எண்ணும் அளவிற்கு அவர்கள் கவலையோடு அமர்ந்திருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். ஆக மரண செய்தியை கேட்டவுடன் கவலையை வெளிப்படுத்துவது என்பது நாம் ஆற்ற வேண்டிய முதலாவது கடமை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒருவர் ஜனாசாவை அழகிய முறையில் குளிப்பாட்டி அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய தகாத அடையாளங்களை மறைத்து விடுகிறாரோ அவரினுடைய 40 பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக மரணித்தவரை குளிப்பாட்டுவது ஆக சிறந்த ஒரு காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மரணித்தவருக்கு கஃன் இடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சுந்துஸ் என்கின்ற பட்டாடையை சுவர்க்கத்தில் அணிவிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மரணித்தவருக்கு கஃன் இடுவதும் ஒரு கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மரணித்தவருக்காக வேண்டி கபர் தோண்டி உள்ளே இறங்கி அடக்கம் செய்கிறாரோ, உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு வீட்டை கட்டி கியாமத்து வரை வசிப்பதற்கு தருகிறார் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒருவருக்காக வேண்டி கபர் தோண்டி உள்ளே இறங்கி அடக்கம் செய்யக்கூடியவருக்கு கிடைக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுவும் மரணித்தவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமை. இதுவெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். முஃமின்களினுடைய சிறந்த பண்பு இதுதான். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். அவர்கள் தனக்கு முன் சென்றவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ், எங்களையும் மன்னித்து விடு, ஈமானோடு எங்களுக்கு முன் சென்றவர்களையும் மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வது முஃமின்களினுடைய சிறந்த பண்பாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் ஏதாவது இறை கடமைகளில் குறை வைத்திருந்தால் அவர்களுடைய வாரிசுதாரர்கள் அந்த இறை கடமையை நிறைவேற்றலாம். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார். யா ரசூலல்லாஹ்,
என்னுடைய தாய்க்கு 1 மாத காலம் நோன்பு வைக்க வேண்டி இருக்கிறது, அதற்குள் அவர் மரணமாகி விட்டார், அதை நான் நிறைவேற்றலாமா என்று ஒரு பெண் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறை கடமை நிறைவேற்றப்படுவதற்கு அதிகம் தகுதியுடையது, எனவே அவர்கள் விட்ட அந்த நோன்பை நீ கலா செய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வந்தார். என்னுடைய தந்தை ஹஜ் கடமை இருந்தும் நிறைவேற்றாமல் சென்று விட்டார், அவருடைய ஹஜ்ஜை நான் நிறைவேற்றலாமா என்பதாக கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறை கடமை நிறைவேற்றப்படுவதற்கு அதிகம் தகுதியுடையது, உன்னுடைய தந்தை கடனை நிறைவேற்றாமல் சென்று விட்டால் நீ அந்த கடனை எப்படி நிறைவேற்றுவாயோ அதுபோன்றுதான் அவர் ஆற்ற வேண்டிய கடமையை நீ நிறைவேற்றலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஜுஹைனா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, என்னுடைய தாய் ஹஜ் செய்வதற்காக வேண்டி நேர்ச்சை செய்திருந்தால் அதற்குள் அவர் மரணமாகி விட்டார், அந்த நேர்ச்சையை எப்படி நிறைவேற்றுவது என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜுஹைனா கோத்திரத்தை சார்ந்த அந்த பெண்மணிக்கு சொன்னார்கள், உன்னுடைய தாய் கடன் பெற்று அதை நிறைவேற்றாமல் மரணமாகி இருந்தால் அந்த கடனை நீ எப்படி நிறைவேற்றுவாயோ அதுபோன்று உன்னுடைய தாய் நேர்ச்சை செய்திருந்த அந்த ஹஜ்ஜை நீ நிறைவேற்று என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இறை கடமை நிறைவேற்றப்படுவதற்கு அதிகம் தகுதியுடையது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக ஒரு அழுத்தமான செய்தி என்னவென்று சொன்னால், தனக்கு விருப்பமானவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் இறை கடமையில் ஏதாவது குறை செய்துவிட்டு மரணமாகி விட்டார்கள் என்று சொன்னால், அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருந்தது கொடுக்கவில்லை, நாம் நிறைவேற்றலாம். அவர் ஹஜ் செய்ய வேண்டியிருந்தது செய்யவில்லை, நாம் நிறைவேற்றலாம். அவர் நேர்ச்சை செய்திருந்தால் நிறைவேற்ற முடியவில்லை, நாம் நிறைவேற்றலாம். அவர் ஃபிதியா கொடுக்க வேண்டியிருந்தது நிறைவேற்றவில்லை, நாம் நிறைவேற்றலாம். ஆக மார்க்கம் எந்த விஷயங்களில் எல்லாம் அனுமதி தருகிறதோ அங்கெல்லாம் இறை கடமையில் குறை வைத்து விட்டு சென்றவரினுடைய அந்த கடமையை மரணித்தவருக்காக வேண்டி நாம் நிறைவேற்றலாம் என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தை பெரிய கடனை வாங்கிவிட்டு அதை நிறைவேற்ற முடியாமலேயே வஃபாத் ஆகிவிட்டார், அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்து விட்டது. ஆனால் அந்த தொகை பெரிய தொகையாக இருந்தது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று, நான் பெரிய தொகையை கடனாக நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது, எனவே கடன் தந்த உதவியரிடம் கொஞ்சம் கடனை குறைத்துக் கொள்ளுமாறு நீங்கள் பேசுங்கள் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தைக்கு கடன் தந்த ஒரு யூதரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கடனை குறைத்துக் கொள்ளுமாறு வேண்டினார்கள். ஆனால் அவர் அதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதாக. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் பேரித்தம் கனி இருக்கிறது என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பேரித்தம் கனியை நீங்கள் கூறு போட்டு அதை பிரித்து வைத்துவிட்டு என்னை அழையுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த பேரித்தம் கனியை தரம் பிரித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து துஆ செய்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே துஆ செய்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் இதை அளந்து இதை விற்பனை செய்யுங்கள், வரக்கூடிய வருமானத்தை வைத்து அந்த யூதரினுடைய கடனை அடையுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆவினுடைய பரக்கத்தால் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த பேரித்தம் கனியை அளந்து விற்பனை செய்தேன் எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவரினுடைய கடனை முழுக்க அடைத்ததற்கு பிறகும் கூட அந்த பேரித்தம் கனி அப்படியே இருந்தது என்பதாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக மரணித்த ஒருவர் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடனை உயிரோடு இருக்கக்கூடிய வாரிசுகளோ நண்பர்களோ உறவுகளோ நிறைவேற்றும் போது அவருக்கு உதவி செய்வது கூட சிறந்த காரியமாகவே மார்க்கம் சொல்லுகிறது. ஆக மரணித்தவர் இறை கடமையில் ஏதாவது குறை வைத்திருந்தாலும் வாரிசுகள் அதை நிறைவேற்றலாம். மற்றவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறை வைத்திருந்தாலும் அதையும் நிறைவேற்றலாம். குறிப்பாக கடன் வாங்கியிருந்தார், நிறைவேற்ற முடியாமல் வஃபாத் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய வாரிசுகளுக்கு எது கடமை, நிறைவேற்றப்படாத அந்த கடமையை தன்னுடைய தந்தை சார்பாகவோ தன்னுடைய நண்பர் சார்பாகவோ தன்னுடைய உறவுகள் சார்பாகவோ தான் நிறைவேற்றுவதும் கடமை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இறந்து போனவர்களுக்காக வேண்டி ஜியாரத்து செய்வது கொஞ்சம் கவனக்குறைவு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் கொஞ்சம் கூடுதல் தகவல்களோடு இது சம்பந்தப்பட்ட செய்திகளை நாம் பார்க்கலாம். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ரூஹ் என்கின்ற கிதாபில் பதிவு செய்திருக்கக்கூடிய செய்திகளை தான் நான் இப்ப வரிசையா சொல்ல போறேன். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக,
ஒருவர் ஒரு கபரை ஜியாரத்து செய்வதற்காக வேண்டி செல்கிறார் என்றால் அந்த கபருக்கு அருகே அவர் அமர்ந்திருக்கும் வரை அந்த கபரில் இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய உயிரை மீட்டு தருகிறான். அந்த கபரில் இருக்கக்கூடியவர் அவர் அங்கிருந்து எழுந்து செல்லும் வரை அவர் ஆறுதல் அடைகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஒருவர் ஒரு கபரை கடந்து செல்லுகிற போது அந்த கபரில் இருக்கக்கூடியவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சலாம் சொன்னால் அந்த கபரில் இருக்கக்கூடியவர் அந்த சலாமிற்கு பதில் சொல்லுகிறார். அவர் இவருக்கு அறிமுகமானவராக இருந்தாலும் அதையும் தெரிந்து கொள்கிறார், அறிமுகம் இல்லாதவராக இருந்தாலும் அதையும் தெரிந்து கொள்கிறார் என்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். நாம் நமக்கு தெரிந்தவருக்கு சலாம் சொன்னால் அவர் பதில் சொல்லுகிறார் என்பதை கடந்து நமக்கு தெரியாதவருக்கு நாம் சலாம் சொன்னால் கூட கபரில் இருக்கக்கூடியவர் அதற்கு பதில் சலாம் சொல்லுவதோடு நாம் யார் என்பதை அவர் தெரிந்து கொள்கிறார் என்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரூஹ் என்கின்ற தன்னுடைய கிதாபில் பதியப்பட்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான செய்தி. இன்னும் பல்வேறு ஹதீஸ்களை அங்கே கொண்டு வருகிறார்கள். எல்லா ஹதீஸ்களும் அதனுடைய அறிவிப்பாளர் தொடரோடு ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்திதான். ஹஜ்ரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய உறவுகள், நண்பர்களை அழைத்து ஒரு நீண்ட வசியத்து ஒன்று செய்தார்கள். அதனுடைய இறுதியில் ஹஜ்ரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை கபரிலே வைத்து அடக்கம் செய்ததற்கு பிறகு உடனே நீங்கள் அங்கிருந்து அகன்று விட வேண்டாம். ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டு பங்கிட்டு தரும் காலம் அளவிற்கு நீங்கள் அங்கே நில்லுங்கள். நீங்கள் எனக்கு அருகே இருப்பது எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்பதாக ஹஜ்ரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார். இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் மிகச்சிறந்த முஹத்திஸ், பெரும் பெரும் ஹதீஸ் நூற்களை நமக்கு தொகுத்து வழங்கிய பெரும் இமாம்களுக்கெல்லாம் உஸ்தாதாக விளங்கிய இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய தந்தை வஃபாத்தானதற்கு பிறகு அதிகமாக அவர்களை சென்று ஜியாரத்து செய்து அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து வந்தேன். சிறிது காலத்திற்கு பிறகு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு விட்டது. எனவே அதிகம் நான் செல்வதில்லை. ஒரு நாள் என்னுடைய தந்தையினுடைய கபருக்கு நான் சென்றேன். அப்போது தூக்கம் மிகைத்து விட்டது. ஒரு சிறு தூக்கம் எனக்கு வந்து விட்டது. அந்த தூக்கத்தில் என்னுடைய தந்தை அந்த கஃன் துணியை அணிந்த நிலையிலேயே எனக்கு முன்னால் தோன்றினார். என்னிடத்தில் கேட்டார், மகனே, ஏன் இப்போதெல்லாம் என்னை சந்திக்க வருவதில்லை என்பதாக கேட்டார். அப்போது நான் சொன்னேன், நான் வந்து செல்வது உங்களுக்கு தெரிகிறதா என்பதாக கேட்டேன். அப்போது என்னுடைய தந்தை சொன்னார், ஆம் தெரிகிறது, நீ வருகிற போதெல்லாம் எனக்கு ஆறுதல் கிடைக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, எனக்கு அருகில் இருக்கக்கூடிய மற்ற கபராளிகளுக்கும் அந்த ஆறுதல் கிடைக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு மறைந்தார்கள். அன்று முதல் தொடர்ந்து என்னுடைய தந்தைக்கு ஜியாரத்து செய்யக்கூடிய பழக்கத்தை நான் ஏற்படுத்திக் கொண்டேன் என்பதாக பெரும் பெரும் மேதைகளுக்கெல்லாம் உஸ்தாதாக விளங்கிய மிகப்பெரிய முஹத்திஸ் இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். பிறகு இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அதற்கு பிறகு அவருடைய சகோதரர் அய்யூப் அவர்களினுடைய மனைவியினுடைய கனவிலே இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், என்னுடைய சகோதரருக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக, அவர் என்னை அதிகம் அதிகம் ஜியாரத்து செய்கிறார், நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு மறைகிறார்கள். அய்யூப் அவர்களுடைய மனைவி விழித்தெழுந்ததற்கு பிறகு தன்னுடைய கணவரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் அதிகம் உங்களுடைய சகோதரர் இமாம் சுஃபியான் அவர்களை சென்று ஜியாரத்து செய்கிறீர்களா என்பதாக கேட்டார்கள். அப்போது அய்யூப் அவர்கள் சொன்னார்கள், ஆம், தினந்தோறும் நான் அவர்களை ஜியாரத்து செய்வேன் என்பதாக சொன்னார்கள். தினந்தோறும் என்னுடைய சகோதரர் இமாம் சுஃபியான் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஜியாரத்து செய்து வருகிறேன் என்பதாக சொன்னபோது அவர்களுடைய மனைவி சொன்னார்கள், உங்களுடைய சகோதரர் மகிழ்ச்சி அடைவதாக என்னுடைய கனவில் சொன்னார்கள் என்பதாக சொன்னார்கள். இவ்வாறு நாம் செய்வதன் மூலமாக கபரில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த எல்லா ஹதீஸ்களிலும் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை உன்சத். உன்சத் என்று சொன்னால் நிம்மதி, ராஹத், ஆறுதல், தைரியம் அனைத்தும் அதற்கு பொருந்தும். ஒரு மிகப்பெரிய முஹத்திஸாக போற்றப்பட்ட இமாம் முஹம்மது இப்னு வாசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஜிஸ்ருல் கஸ்ஸாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் பொதுவாகவே சனிக்கிழமைகளில் ஜியாரத்து செய்யக்கூடிய வழக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்போது
இமாம் முஹம்மது பின் வாசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே இமாம் ஜிஸ்ர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜியாரத்து செய்வதற்காக வேண்டி செல்கிறோம், நாம் திங்கட்கிழமை ஜியாரத்து செய்வதற்காக செல்லலாமே என்பதாக கேட்டார்கள். அப்போது இமாம் முஹம்மது பின் வாசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், சனிக்கிழமையே நாம் செய்வோம். ஏனென்றால் யௌமுல் ஜும்ஆ வ யௌமன் கப்லஹா வ யௌமன் பஅதஹா, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் முன்போ அல்லது ஒரு நாள் பின்போ நாம் ஜியாரத்து செய்தால், ஜியாரத்து செய்யப்படக்கூடிய கபரில் இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் ரூஹை வழங்குகிறான், நாம் செய்யக்கூடிய ஜியாரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதாக இமாம் முஹம்மது பின் வாசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் லஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒருவரை நீங்கள் ஜியாரத்து செய்வதற்காக வேண்டி செல்கிறீர்கள் என்றால் சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் வரை நீங்கள் செய்யக்கூடிய ஜியாரத்தை கபரில் இருக்கக்கூடியவர் அறிகிறார் என்பதாக சொன்னார்கள். அப்போது மக்கள் கேட்டார்கள், ஏன் அந்த நாளில் செய்தால் மட்டும் அவர்கள் அறிகிறார்கள் என்பதாக கேட்கப்பட்ட போது இமாம் லஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அது லிமகானதி யௌமில் ஜும்ஆ என்பதாக சொன்னார்கள். ஜும்ஆ நாளினுடைய சிறப்பினால் இது கிடைக்கிறது என்பதாக இமாம் லஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாள் நாம் ஜியாரத்து செய்கிறோம் என்றால், ஜியாரத்து செய்யப்படக்கூடியவருக்கு ஜியாரத்து செய்பவரை அவர் காண்கிறார், உணர்கிறார், அதன் மூலமாக ஆறுதல் அடைகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே சென்றுதான் ஜியாரத்து செய்ய வேண்டும் என்பதை கடந்து இங்கிருந்தும் கூட அவர்களுக்காக வேண்டிய நிறைய துஆ இஸ்திக்ஃபாரை செய்யலாம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறார்கள். அவர்களோடு இமாம் முஹம்மது பின் குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். அடக்கம் செய்ததற்கு பிறகு அங்கேயே ஒருவர் குர்ஆனை சப்தமாக ஓதுகிறார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன புதுமையான காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி அதை தடுத்து விட்டார்கள். இதை அவர்களோடு ஜனாசாவில் கலந்து கொண்ட இமாம் முஹம்மது பின் குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கண்காணிக்கிறார்கள். பார்த்துவிட்டு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், முபஷ்ஷிர் அல் ஹலபி அவர்கள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதாக கேட்டார்கள். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், முபஷ்ஷிர் அல் ஹலபி அவர்கள் மிகவும் ஆதாரபூர்வமானவர், அவர்களிடத்தில் நான் நிறைய ஹதீஸ்களை கற்றிருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். சொன்னதற்கு பிறகு இமாம் முஹம்மது பின் குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், முபஷ்ஷிர் அல் ஹலபி அவர்களிடத்தில் இருந்து ஒரு தகவல் எனக்கு கிடைத்தது. என்னவென்று சொன்னால், ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே வசியத்து செய்திருக்கிறார்கள், நான் வஃபாத் ஆனதற்கு பிறகு கபரில் இறங்கி அடக்கம் செய்துவிட்டு என்னுடைய தலைமாட்டில் சூரத்துல் பக்ராவின் ஆரம்ப வசனங்களை ஓதுங்கள், என்னுடைய கால் மாட்டில் சென்று சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி வசனங்களை ஓதுங்கள் என்பதாக வசியத்து செய்திருக்கிறார்கள் என்பதாக முபஷ்ஷிர் அல் ஹலபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதாக இமாம் முஹம்மது பின் குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு சொல்கிறார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் யாரை ஓதாதே என்று தடுத்தார்களோ அவர்களை தேடி புறப்பட்டார்கள். தேடி புறப்பட்டு அவரை சந்தித்து அவர்களிடத்தில் நீங்கள் செய்தது தவறில்லை, நான் உங்களை தெரியாமல் தடுத்து விட்டேன் என்பதாக சொன்னார்கள் என்பதாக இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார். சொல்ல வருகிற விஷயம் இதுதான், இறந்தவர்களுக்காக வேண்டி நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் பொதுவாகவே கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய செய்தி என்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் அழுத்தமாக இதை பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆக இறந்தவர்களுக்காக வேண்டி சில நன்மைகளை செய்து அந்த நன்மையின் நற்கூலியை அவர்களுக்கு எத்தி வைப்பதும் கூட உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் இறந்தவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இமாம் ஹம்மாத் பின் சலமா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க ஒரு செய்தியை, ஹஜ்ரத் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் ஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நெருக்கமான நண்பர்கள். இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். நான் முன்னால் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீ என்னுடைய குடும்பத்தை பாத்துக்கணும், நீ முன்னாடி இறந்துட்ட அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களோட குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் என்பதாக 2 பேரும் பேச வச்சுக்கிட்டாங்க. ஹஜ்ரத் ஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கொஞ்சம் முன்னாடி இறந்துட்டாங்க. ஹஜ்ரத் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்காக துஆ செய்வாங்க, அவங்களுடைய குடும்பத்தார்களை போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஹஜ்ரத் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கனவில் ஹஜ்ரத் ஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பார்த்த ஹஜ்ரத் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உங்களிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்பதாக. ஹஜ்ரத் ஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு கடுமையான சிரமத்திற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு நிம்மதியை வழங்கினான் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு தங்களுடைய குடும்பத்தில் நடந்த சில செய்திகளை கனவில் ஹஜ்ரத் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹஜ்ரத் ஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள்.
ஹஜரத் ஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கழுத்திலே கருப்பு நிறத்தில் ஒரு வளையம் மாட்டப்பட்டிருந்தது. ஹஜரத் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய கழுத்தில் என்ன கருப்பு வளையம் என்பதாக. அப்போது ஹஜரத் ஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த கருப்பு வளையம் நான் ஒரு யூதரிடத்திலே 10 தீனார் கடனாக பெற்றிருந்தேன், அதை நிறைவேற்றாத காரணத்தினால் ஏற்பட்டது என்பதாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், என்னுடைய வீட்டில் இந்த இடத்தில் அந்த 10 தீனார் ஒரு பையில் இருக்கிறது, அதை எடுத்து இன்னாருக்கு நிறைவேற்றி விடுங்கள் என்பதாக சொன்னார். மேலும் சொன்னார்கள், என்னுடைய வீட்டிலே ஒரு பூனை சமீபத்தில் இறந்து விட்டது என்றும் சொல்லுகிறார்கள். மேலும் சொன்னார்கள், என்னுடைய மகள் என்னை மிக விரைவில் வந்து சந்திப்பார் என்பதாகவும் சொன்னார். ஹஜரத் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியம், கண்ட கனவு உண்மையா புரிந்து கொள்வதற்காக வேண்டி அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அவங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட நலம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, உங்களுடைய வீட்டுல இந்த இடத்துல ஒரு பையில 10 தீனார் இருப்பதாக ஸஅப் அவர்கள் என்னுடைய கனவில் சொன்னார்கள், இருக்கிறதா என்று கொஞ்சம் பாருங்களேன் என்பதாக சொன்னார். வீட்டில் உள்ளவர்கள் சென்று பார்க்கிறார்கள், அதே போன்று 10 தீனார் இருக்கிறது. எடுத்து கொடுத்தார்கள். யாரை குறிப்பிட்டு அவர்கள் சொன்னார்களோ அவர்களிடத்தில் அதை ஒப்படைத்து விட்டார்கள். பிறகு கேட்டார்கள், உங்கள் வீட்டில் இருந்த அந்த பூனை என்பதாக கேட்டார்கள். அது இப்போதுதான் மரணமானது என்பதாக குடும்பத்தார்கள் சொன்னார். பிறகு கேட்டார்கள், ஸஅப் அவர்களுடைய மகள் எங்கே என்பதாக கேட்டார்கள். அவள் வெளியே விளையாடி கொண்டிருக்கிறாள் என்பதாக சொன்னார்கள். வெளியே வந்து பார்த்தால் சிறுமியாக இருந்தால். ஹஜரத் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறுமியாக இருக்கிற காரணத்தினால் எதுவும் சொல்லாமல் அவளுடைய தலையில் கை வைத்து ஆறுதலாக தடவி விட்டு அங்கிருந்து வந்து விட்டார்கள். சிறிது காலத்தில் அந்த சிறுமிக்கு கடுமையான நோய் வந்தது. அந்த நோயின் காரணத்தினால் அவர் மரணமாகிவிட்டார் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஹஜரத் ஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னுடைய கனவில் வந்து சொன்னது அப்படியே நிதர்சனமாக இருந்தது என்பதாக ஹஜரத் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், மரணித்தவர் கனவில் வந்து வசியத்து செய்தாலும் நிறைவேற்றுவது கடமையே என்பதாக சொல்லுகிறார்கள். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கனவில் வந்து வசியத்து செய்த ஒருவரின் வசியத்தை நிறைவேற்றினார்கள் என்கின்ற ஒரு நீண்ட சரித்திரம் ஒன்று இருக்கிறது. இது இறந்தவர்களுக்காக வேண்டி ஜியாரத்து செய்ய வேண்டும், அவர்களை நினைத்து அவர்களுக்காக வேண்டி துஆ இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் கவனத்தில் எடுக்க தகுந்தது. இமாம் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, நான் ஹஜரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஒரு பயணத்துல போயிருந்தேன். அப்ப அவங்க கிட்ட ஒரு கழுதை இருந்துச்சு, ஒரு தலைப்பாக இருந்துச்சு. அந்த வழியாக ஒரு கிராமவாசி வந்தாரு. அவர் ஹஜரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பார்த்து, நீங்க இன்னாருடைய மகன் தானே என்பதாக விசாரிச்சாங்க. ஆமா என்பதாக சொன்னாரு. உடனே தன்னிடம் இருந்த கழுதையையும் தலைப்பாகையும் தந்தார்கள். அவர் வாங்கிக்கிட்டு போயிட்டார். அங்கிருந்த நாங்கள் கேட்டோம், ஒரு கிராமவாசி கொஞ்சம் தந்தாலே சந்தோஷப்படுவார், நீங்கள் கழுதை தலைப்பாக இரண்டையும் தந்து விட்டீர்களே என்பதாக கேட்டோம். அப்போது ஹஜரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்ன அபர்ரல் பிர், இந்த வார்த்தையை கவனிக்கணும், நற்காரியங்களிலேயே ஆக சிறந்த நற்காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய தந்தை கபருக்கு போனதற்கு பிறகு தன்னுடைய தந்தையினுடைய நண்பர்களோடு அழகிய முறையில் நடந்து கொள்வதே நன்மையான காரியங்களில் ஆக சிறந்தது என்பதாக ஹஜரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களுக்கு விளக்கம் தந்தார்கள் என்பதாக இமாம் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய தந்தையினுடைய உறவுகளோடும் உன்னுடைய தந்தையினுடைய நண்பர்களோடும் அழகிய முறையில் நடந்து கொள், அவர்களின் உறவை நீ சிதைத்து விடாதே. அவ்வாறு நீ சிதைத்து விட்டால் அல்லாஹ் உன்னிடம் இருக்கக்கூடிய ஒளியை அணைத்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஹஜரத் அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மகனார் ஹஜரத் அபு புர்தா அவங்க சொல்றாங்க, நான் மதீனாவுக்கு வந்தேன், என்னை சந்திப்பதற்காக வேண்டி ஹஜரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து நலம் விசாரித்தார்கள். நான் ஆச்சரியப்பட்டேன். ஹஜரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க, நானே உன்னை சந்திக்க வந்திருக்கிறேனே என்று ஆச்சரியப்படுகிறாயா என்பதாக கேட்டார்கள். ஆம் என்று சொன்னேன். நான் ஏன் வந்தேன் தெரியுமா? உன்னுடைய தந்தை ஹஜரத் அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் என்னுடைய தந்தை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நண்பர்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், தன்னுடைய தந்தையிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் தன்னுடைய தந்தையினுடைய நண்பர்களோடும் உறவுகளோடும் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே உங்களை சந்திப்பதற்காக வேண்டி நான் வந்தேன் என்பதாக ஹஜரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதாக ஹஜரத் அபூ புர்தா அவர்கள் அறிவிக்கிறார். ஹஜரத் மாலிக் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்க உட்கார்ந்து இருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்தார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தை இருவரும் மரணித்து விட்டார்கள், அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று என்ன இருக்கிறது என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயத்தை சொன்னார்கள். முதலாவது, உன்னுடைய தாய் தந்தைக்காக வேண்டி துஆ செய். இரண்டாவது, உன்னுடைய தாய் தந்தைக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய். மூன்றாவது, அவர்கள் யாருக்காவது வாக்குறுதி தந்து நிறைவேற்றாமல் இருந்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்று. நான்காவது, அவர்களுடைய உறவுகளோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள். ஐந்தாவது, அவர்களின் நண்பர்களோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள் என்பதாக இந்த 5 விஷயங்களையும் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் மாலிக் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. இறந்து விட்டவர்களுக்கு உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் ஆற்றக்கூடிய 10 செய்திகள். முதலாவது, இறந்தவர் செய்த வசியத்தை நிறைவேற்றுவது. இரண்டாவது, அவரின் விருப்பங்களை அவர் பிறருக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது. மூன்றாவது, அவர் அடைக்காமல் சென்று விட்ட கடனை நிறைவேற்றுவது. நான்காவது, இறை கடமையில் ஏதாவது குறை வைத்திருந்தால் அந்த இறை கடமையை நிறைவேற்றுவது. ஆறாவது, தந்தையினுடைய நண்பர்களை மதிப்பது. ஏழாவது, அவர்களுடைய உறவுகளை மதிப்பது. எட்டாவது, அவர்களுக்கு துஆ செய்வது. ஒன்பதாவது, அவர்களுக்காக வேண்டிய இஸ்திக்ஃபார் செய்வது. பத்தாவது, அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையை சேர்த்து வைப்பது, நன்னடத்தைகளின் மூலமாக அவர்களுக்கு கண்ணியம் சேர்ப்பது. இவைகள் எல்லாம் இறந்தவர்களுக்கு உயிரோடு இருக்கக்கூடிய நம்மீதான கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே அல்லாஹ்விற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் முக்கியமானது, அதே போன்று அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளும் முக்கியமானது. அந்த வகையிலே உயிரோடு உள்ளவர்களுக்கு நாம் எப்படி கடமையாற்றுகிறோமோ அதுபோன்று இறந்தவர்களுக்கும் நாம் கடமையாற்ற வேண்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இது போன்ற தலைப்புகள் முக்கியத்துவம் பெறுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மை கபூல் செய்து கொள்வானாக, நம்முடைய வணக்க வழிபாடுகளை கபூல் செய்து கொள்வானாக, நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கபூல் செய்து நம்மை இருலோகத்திலும் வெற்றி பெறச் செய்வானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் செய்த உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.